வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான மிக முக்கியமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பெட்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதில் என்னென்ன தகவல்கள் நம்ம முக்கியமாக ஒரு 4 விதமான கோரிக்கைகள் அப்படின்றது வச்சுருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறது. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக நிரப்பணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னுரிமை. அதுக்கடுத்து ஒப்பந்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை. இந்த 4 கோரிக்கையும் பிரதானமாக வச்சு ஒரு பெட்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு, அதாவது நம்மளுடைய ஒரு சிறு முயற்சி தான். ஸோ பெட்டிஷன் அப்படின்ன உடனே அப்ளை பண்ண யாரும் பயந்துக்கெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றது எல்லாமே ஒரு சைடு போய்கிட்டே தான் இருக்கும். பட் இதில் எக்ஸஸாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், இதெல்லாம் முன்னுரிமை கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விதத்தில் தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். அதனால் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்கும் உடனே பயந்துட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ, இது டிலே ஆகுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த பாயிண்ட்டையும் அதில் எதையுமே ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணணுவங்க உங்களுடைய முயற்சி அப்படின்றது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, படிக்கிறது, மற்றது ப்ராக்டிகல்ஸ்க்கு ரெடி ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தாராளமாக அதில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதில் நீங்கள் ரெக்யூர்மெண்ட்டு, நோட்டிஃபிகேஷனு டிலே ஆகும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும், பொய்யான விஷயமும் நம்ம பரப்பலை. நம்ம ஜஸ்ட்டு ஒரு கோரிக்கை அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கோரிக்கையில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் அப்ளை பண்ணவங்களாம் நம்ம பயந்துக்கிட்டு நமக்கு ஏதாவது ஆகுமோ, நம்ம இதனால் டிலே ஆகுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு துளி கூட பயப்பட தேவையில்ல. நீங்கள் படிக்கிறவங்க, ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கிட்டே இருங்க. பட் இதுக்கு அப்ளை பண்ணாமல், எலிஜிபிளே ஆகாமல், எலிஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அந்த விஷயத்துக்கு ஆட் பண்ண சொல்லிவிட்டு கோரிக்கை அப்படின்றது கொடுத்துருக்கோம். அவ்வளோதானே தவிர இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ கோரிக்கையை ஏற்கிறதுக்காக ஒரு 10 நாள் இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, ஏற்றுக்கிட்டால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வரேன். ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் டைம் எக்ஸஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இல்லைன்னா இப்போ இதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாள், ஒரு வாரம் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் விஷயம் நடக்கும். நீங்கள் ரெக்யூர்மெண்ட்டு இதனால் பாதிக்கப்படும், இதனால் ஆள் எடுக்கிறது இதாகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் தவறான தகவல்களை நீங்கள் எதுவும் புரிஞ்சிக்க வேணாம். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாரோடைய நன்மைக்காக தான். ஏன்னா நீங்கள் 2 லைசன்ஸ் இருக்குது, நான் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்களும் டிரைவர் தான், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களோட வாழ்வாதாரமும் இதில் பாதிக்கப்படும் அப்படின்றது நமக்கு புரியணும். பேசிக்காக ஒரு விஷயம் புரியணும். அந்த புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் ஏதோ ஒரு லைசன்ஸ் இருக்கவங்க 2 லைசன்ஸ் வெர்சஸ் அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வாக்குவாதம் இதெல்லாம் வேணாம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கோரிக்கையில் என்னென்ன முழுமையான தகவல், அதாவது ஒன்லைனரில் சொன்னேன், அந்த 4 விதமான கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒன்லைனரில் சொன்னோம். அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாமலும் இருக்கும். பட் இப்போ டீட்டெயில்டாக தெளிவாக என்ன கோரிக்கை, அந்த கோரிக்கையோட உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எதுக்காக இந்த கோரிக்கையை வச்சோம் அப்படிங்கிறதும் புரிய வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைசன்ஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை. அதுக்கு ஆள் எடுக்கணும், அதாவது போதும்னா போதும் கிடையாது, ஒரு லைசன்ஸ் மட்டும் இருந்துச்சுனாலும் இதற்கு ஆள் எடுத்துக்கணும், அவங்களையும் உள்ள ரெக்யூர்மெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் கொடுத்துருந்தோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் 2 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ஓகே, எலிஜிபிள் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்க கேட்ட 2 லைசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைசன்ஸ்லாம் கிடையாது. அப்போ இருந்தது ஒரே ஒரு லைசன்ஸ் தான். ஒன்று கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும், அல்லது டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இது ஒன்று இருந்தால் வேலை பார்க்கலாம். வேலைக்கும் ஆள் ரெக்யூர்மெண்ட் பண்ணனதும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரெக்யூர்மெண்ட்டில் உள்ளே முடியாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒப்பந்த அடிப்படையில் திடீர்னு ஆள் தேவைப்படுவாங்க, அந்த தேவையை கவர்மெண்ட் சைட்லேருந்து பூர்த்தி செய்கிறதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு போவாங்க. அவங்க ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி 5 வருஷம், ஏதோ ஒரு வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளோ வருடம் கழித்து நம்ம ஓகே இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஓகே எஸ்சிடிசியில் இப்படி போட்டாங்க, அடுத்து டிஎன்எஸ்டிசி வந்துச்சுன்னா இப்படி தனித்தனியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு
திடீர்னு ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வருது, வந்த உடனே பார்த்தா 2 லைசன்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பதட்டம் அப்படின்றது வரும். அது இருக்க தான் செய்யும். எல்லாருமே யோசிச்சது அதுதான். ஏன்னா வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒப்பந்த அடிப்படையிலையும் சரி, மற்ற வேலைகள் செய்கிறதும் சரி, இந்த ஒரு லைசன்ஸ் வச்சுக்கிட்டே போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ திடுதிப்புன்னு நீங்கள் 2 வேணும், எடுக்கணும் அப்படின்றப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிறவர் எல்லாருமே அதற்கான ஸ்கில் அப்படின்னு இருக்கிறவங்க தான். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்கில் இல்லாமல் இருக்காது. பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இப்படி ஒரு இதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா 2 லைசன்ஸோ 1 லைசன்ஸோ போட்டி எக்ஸாம் அப்படின்றது ஒன்று இருக்க தான் போகுது. அதில் நல்ல மார்க் வாங்குறவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் 2 பேருக்குமே காமனாக ஒரு அதாவது நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒன்று 2 லைசன்ஸ் இருக்கவங்க உள்ளே வர போகிறாங்க. பாதி பேர் 2 லைசன்ஸோ பாதி பேர் 1 லைசன்ஸோ உள்ளே வந்துருவாங்க. அதை வச்சு இருக்கிறவங்கள வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து கணிப்பு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்டும் பண்ணியிருந்தீங்க. எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா ஃபில்அப் பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பற்றி விசாரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி மீன்ஸ் அதே 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்துருக்கோம், நமக்கு இதெல்லாம் இருக்குது, இதற்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைக்கணும். ஸோ பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்தே அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு முன்னுரிமைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு இன்டிமேஷன். இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குப்பா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. பட் அது ஒரு இன்டிமேஷன் மாதிரி. நம்ம இப்போ யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத. இது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வேக்கண்ட்டுமே சரி, அனைத்து விதமான போஸ்டிங்குமே சரி எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது வரக்கூடிய காலங்களில் நோட்டிஃபிகேஷன் அதுக்குன்னு தனியாக கொடுத்து அதற்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற நபர்கள் அப்படின்றவங்கள தான் உள்ளே எடுக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. பட் முன்னாடி அந்த ப்ரொசீஜரில் போனவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா நிரப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு சைடு மட்டும் பேச முடியாது, 2 சைடுமே தான் பேசி ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது 100% சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். பட் அதுக்கு மாற்று ஏற்பாடாக என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணிக்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா கொடுக்குறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை, அவங்களுக்கு ஒரு 2 மார்க் 5 மார்க். இப்போ ஒரு 2010 2005 எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வருடங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க டிஆர்பிலலாம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2005 பதிவு பண்ணவங்களுக்கு ஒரு 5 மார்க், 2010 பண்ணவங்களுக்கு ஒரு 3 மார்க், 2015 பண்ணவங்களுக்கு ஒரு 2 மார்க் அப்படின்ற மாதிரி வருடங்கள் ரொம்ப பின்னாடி போக போக மார்க் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா ஃபில்லப் பண்ணுறது, அவங்க தேர்வு வைக்கிறது, இது எல்லா ப்ரொசீஜருமே பாதிக்கப்படும். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2-3 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறவங்க நான் பதிவு பண்ணல, இப்போ தான் வாங்கியிருக்கேன், நான் அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க போகிறேன், 5 மார்க் தானே என்னை விட அதிகமாக இருக்க போகிறேன், ஸோ நான் நல்லா படித்து நல்லா அந்த 5 மார்க்கை வந்து உங்களை விட பீட் பண்ணி அதிகமான மார்க் வாங்குவேன் அப்படின்ற போட்டி இருக்கும். ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட 5 மார்க் நமக்கு இப்போவே ப்ளஸில் இருக்குது, அவங்க 50 எடுக்கிறாங்கன்னா நம்ம 45 எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோடு படிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் இந்த கருத்துக்கள்லேயும் நிறைய பேருக்கு முரண்பாடு இருக்கலாம். அதில் முரண்பாடு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம தனிப்பட்ட கருத்துக்களுக்கு ஒரு இது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் சொல்கிறதோ அதுக்கு கமெண்ட் பண்ணுறதோ தேவையில்லை. உங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு, அதாவது எல்லா சைடும் யோசித்து கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து 3வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம கோரிக்கை மனுவாக கொடுத்ததுனால தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேச போகிறதில்ல. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோரிக்கையை வச்சதுனால தான் நம்ம இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து
எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னுரிமை வேண்டும் அப்படின்றது. ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாக அதில் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு முன்னாடி இருந்தே அதில் இருக்கிறவங்க. ஸோ அதில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க. ரொம்ப குறைவான சம்பளத்தில், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வேறு எங்கேயோ ஓட்டிக்கிட்டு இருக்கவங்கள இல்லை, இந்த ஒப்பந்த அடிப்படையில் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே தான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு சும்மா சர்வசாதாரணமான ஒரு இது வந்து கிடைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப குறைவான சம்பளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் அவங்க. ஸோ அதே போல் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோடு வர்ற கேண்டிடேட்ஸ்க்கு முன்னுரிமை அப்படின்றது கம்பல்சரி நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதுலேயும் அதுதான், முன்னுரிமைக்கு பதிலாக ஒரு மார்க் பேசிஸில் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் தேர்வில் காம்படேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பட் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம்ல, ஒரு லைசன்ஸ் அப்படின்றது அது நடந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். அது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கிங்க. அடுத்து வந்து ஒப்பந்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம பிரதான கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்க அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க ரொம்ப 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 குறைவான சம்பளம் வாங்கிக்கிட்டு நிறைய வேலைகள் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும், வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறம். ஏன்னா என்ன மாதிரியான கஷ்டம் அப்படின்றது அதுதான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா மேபி அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். அது வந்து அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அது ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது வந்து நமக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது. ஸோ மேபி ஏற்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன ஒரு 2-3 விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். டேட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைசன்ஸ் இருக்கவங்க உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க ஓகே அப்படின்னு பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது நகரலாம். ஸோ அதற்கு முன்னாடி வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு மூவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத வந்து ஒத்துக்கணும். ஸோ அதுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சி அப்படின்றத ஈடுபடணும். ஸோ அதே போல் நீங்களும் உங்களுடைய சிறு முயற்சி அப்படின்றதையாவது எடுங்க. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எதுவும் எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, யாரோ என்னவோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய சிறு சிறு முயற்சி, ஒரு கோரிக்கையாக கொடுக்குறதோ, ஒரு மனு கொடுக்குறதோ, ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்குறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். அது வந்து அடுத்த கட்ட நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ முயற்சி பண்ணால் தான் உண்டு. எக்ஸாம் வச்சுட்டாங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சதுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் யாரெல்லாம் உள்ளே எழுதுனாங்களோ, தேர்வு எழுதுனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கடைசியான வாய்ப்பு வரையும் கொடுப்பாங்க. ஏன்னா இடையில நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணி ஏதோ சம்திங் பண்ணி நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அப்படின்றது 50-50 சான்சஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்குது. நீங்கள் மேபி வந்து கடைசியாக எல்லா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம போய்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.